பெண்கள் மீதான வன்கொடுமை மீது பதியப்பட்ட வழக்கின் எஃப்ஐஆர் கசிவுக்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என தேசிய என்ஐசி விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கரன் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கரன் வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கரன். ஐபிஎஸ்சிலிருந்து பிஎன்எஸ் குற்றவியல் சட்டத்துக்கு மாறுவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இந்த எஃப்ஐஆர் கசிந்ததாக தமிழக அரசுக்கு தேசிய தகவல் மையம் என்பது பதிலளித்திருக்கிறது. இதே கருத்தை தான் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணும் முன்னதாக குறிப்பிட்டிருந்தார் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது. அதற்கான ஒரு கால அவகாசம் என்பது இருக்கும். ஐபிஎஸ்சிலிருந்து பிஎன்எஸ் சட்டத்துக்கு தரவுகள் மாற்றுவதில் உள்ள தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாகவே இந்த எஃப்ஐஆர் வெளியாகி கசிந்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் தமிழக அரசுக்கும் தேசிய தகவல் மையம் அப்படிங்கக்கூடிய நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் அந்த அமைப்பும் தமிழக அரசுக்கு இதே தகவலை தான் கொடுத்திருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் கசிந்த விவகாரம் தொடர்பாக தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் என்றும் ஐபிஎஸ்சிலிருந்து பிஎன்எஸ் குற்றவியல் சட்டத்துக்கு மாறுவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் எஃப்ஐஆர் கசிந்திருக்கிறது என்பதை தமிழக அரசுக்கு தேசிய தகவல் மையம் பதிலாக கொடுத்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வழக்கில் பதியப்பட்ட எஃப்ஐஆர் எப்படி வெளியானது என்பது குறித்தான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதையும் நிக் எனப்படக்கூடிய நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்பது தெரிவித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் எஃப்ஐஆர் கசிந்தது தொடர்பாக தேசிய தகவல் மையம் இதற்கான பதிலை கொடுத்திருக்கிறது. இந்த கருத்தை தான் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பின் போது சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணும் குறிப்பிட்டிருந்தார். தற்போது தமிழக அரசுக்கு இதே பதிலை தான் நிக்கும் கொடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.